என் கருமையான தேவனுடைய பிள்ளையே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி கவலைப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அது உயிர்ப்பிக்கதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலம் தருகிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு கோட்டையா இருக்கிறார், அவர் எனக்கு துருகமா இருக்கிறார், அவர் எனக்கு கண்மலையா இருக்கிறார், நான் நம்பி இருக்கிற கேடகமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த தயவுக்காக, கிருபைக்காக நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91:10 நான் வாசிப்போமானால் வேதம் விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு செய்தி, வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அநேகர் எண்ணுவது உண்டு, என் வாழ்க்கையில் ஏதாவது சம்பவித்து விடுமோ, என் குடும்பத்தில் ஏதாவது சம்பவித்து விடுமோ, என்னுடைய தொழிலில், என்னுடைய உத்தியோகத்தில் ஏதாவது சம்பவித்து விடுமோ, என் பிள்ளைகளுக்கு ஏதாவது சம்பவித்து விடுமோ என்று சொல்லி நடந்திராத ஒரு சம்பவங்களை குறித்து இன்றைக்கு நாம் அநேக இடத்திலே பார்க்கிற ஒரு காரியம், அவருக்கு பயம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வியாதி வந்து விடுமோ, எனக்கு இப்படிப்பட்ட பலவீனத்தால் தாக்கப்பட்டு விடுவேனோ, என் வருமானம் குறைந்து விடுமோ என்று சொல்லி நடக்காத ஒன்றை குறித்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, எனக்கு யாராவது மாந்திரம் வைத்து விடுவார்களோ, இல்லை பில்லிசூனை வைத்து விடுவார்களோ, எனக்கு விரோதமான பொல்லாங்கான காரியங்களை எனக்கு செய்து விடுவார்களோ என்று சொல்லி பயந்து நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் நமக்கு பொல்லாப்பு இன்றைக்கு நமக்கு நேரிட வேதம் சொல்லுது? என்னாகும் 23:23 யுத்தமாய் வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது. ஆமென். உங்களை எத்தனை பேர் உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய என்றாலும், பொல்லாப்பு செய்யும்படியாய் பிசாசானவன் அநேகரை உங்களுக்கு உரமாய் தூண்டினாலும், பொல்லாப்பு செய்யும்படியாய் அநேகம் உங்களுக்கு நேராய் உங்களை எதிர்த்து வந்தாலும், இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லி. ஆமென். கவலைப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. கர்த்தருடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒளிந்து போகாது. இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்பதை ஆணித்தரமாய் பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அது உயிர்ப்பிக்கதாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பலம் தருகிறதாய் காணப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நமக்கு பொல்லாப்பு நமக்கு என்ன? அதே சங்கீதம் 91 வாசிக்கிற பொழுது நாம் எங்கே இருக்கிறோமா? உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறோம். ஏன் எனக்கு பொல்லாப்பு வராது? ஆணித்தரமாய் சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், எனக்கு பொல்லாப்பு வராது. ஏன்? நான் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அவருடைய நிழலிலே, உன்னதமானவராகிய அவருடைய நிழலிலே நான் இருக்கிறபடினாலே எனக்கு பொல்லாப்பு நேரிடாது. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு கோட்டையா இருக்கிறார், அவர் எனக்கு துருகமா இருக்கிறார், அவர் எனக்கு கண்மலையா இருக்கிறார், நான் நம்பி இருக்கிற கேடகமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நம்பி இருக்கிற பொழுது, கர்த்தரை சார்ந்து இருக்கிற பொழுது, கர்த்தருடைய நிழலே நாம் தங்கி இருக்கிற பொழுது நமக்கு பொல்லாப்பு நேரிடாது. அது மாத்திரமல்ல, அவருடைய செட்டையின் கீழ் நாம் மறைந்து இருக்கிறோம். ஆமென்,
அல்லேலூயா. அவருடைய சட்டையின் கீழே மறைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சட்டையின் கீழே வைத்து நம்மை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சட்டையின் கீழே மறைக்கப்பட்டிருக்கிற பொழுது பொல்லாப்பு நமக்கு வரவே வராது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பயப்படாதவங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது அவன் கூடவே இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நமக்கு பிசாசானவன் நமக்கு நேராய் எந்த பொல்லாப்பை நமக்கு நேராய் கொண்டு வர முடியாது. நம்மளை எந்த பொல்லாங்க நம்மளை தொட முடியாது. ஆமென். அப்படிதான் வேதவசனம் நமக்கு திட்டமாய் சொல்லுது. இந்த நாளில் என் கர்மன் தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதிருங்க. ஒன்று உங்களுக்கு நேராய் வராது, ஒன்று உங்களுக்கு நேராய் சம்பவிக்காது. எந்த வியாதி உங்களை தொடாது, எந்த பில்லி சுனியமோ உங்களுக்கு நேராய் வந்து உங்களை தாக்க முடியாது. ஏனால் நீங்கள் உன்னதமானவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மறைவிலே நீங்கள் இருக்கிறபடியினாலே அவைகள் உங்கள் மேல் வந்து உங்கள் மேல் அது தாக்காது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை திட்டமாய் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பயப்படாதிருங்க. அந்த பொல்லாப்பு வந்துருமோ, இந்த பொல்லாப்பு வந்துருமோ, அந்த வியாதி வந்துருமோ, அந்த பண கஷ்டம் வந்துருமோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கையை, என் குடும்பத்தை நிறந்துருமோன்னு நினைக்காதுங்க. ஏன்னு சொன்னால் நீ உன்னதமானவன் மறைவில் இருக்கிறீங்க. நிச்சயமாய் பொல்லாப்பு உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளையில் நம்முடைய வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான பொல்லாப்புகள் வந்து விடுமோ, பயங்கரமான காரியங்கள் குடும்பத்திலே என்னுடைய வாழ்க்கை நிறைவேறி விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உடைய வார்த்தையை உடைய பிள்ளைகள் பிடித்து கொள்ளட்டும் ஐயா. உடைய வார்த்தையை சார்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு நேரிடாது என்று சொல்லி உடைய பிள்ளைகள் விசுவாசித்து கடந்து செல்ல என் தேவன் பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுவீராக. செய்தி கேட்ட பிள்ளைகளே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.